இந்த புத்தகத்துடைய தனித்தன்மை நம்ம பார்த்ததுன்னு கேட்டா, முதல் விஷயம் கொள்கை சார்ந்து தௌஹீதுடைய பிரச்சாரத்தையும் ஷிர்க்குக்கு எதிரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டத்தையும் மிக நுட்பமா அதை கூர்ந்து அதன் பக்கம் கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஆகவேதான் ஆரம்பத்துல முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இருந்து இந்த புத்தகத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறு இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்து ஆரம்பிக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் படைச்சு மலக்குகளை அவங்களுக்கு சஜிதா செய்ய சொன்னதுல இருந்து அப்ப அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், அப்படி அவங்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு, அந்த பிள்ளைகள் பிறகு பிற்காலத்துல ஒரு 10 தலைமுறைக்கு பிறகு இந்த பூமியில எப்படி ஷிர்க் வந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் ரசூலா அனுப்பப்பட வேண்டிய தேவை எப்போது வருது, அப்போ இந்த பூமியில வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ருங்கிற நல்லடியார்கள் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலை உருவாயிருந்த காலகட்டம், இதை எல்லாவற்றையும் சொல்லித்தான் இமாம் முஹம்மது அப்துல்